அன்பு நான்காமின் உள்ளங்களே, இயேசுபிரானுடைய உபதேசங்களை எனக்கு தெரிந்த அளவிலே நான் உங்களுக்கு இங்கு பைபிள் பாடங்களாக நடத்தி கொண்டு வருகிறேன். லூக்கா என்னும் அதிகாரத்திலே இயேசுபிரான் பிராமண யூதர்களை பார்த்து கேட்ட அந்த கேள்வி, அதைத்தான் பல மாதங்களாக இங்கே பாடமாக நடத்தி கொண்டு வருகிறேன். ஏனென்றால் அது மிக முக்கியமான கேள்வி, எல்லா சமயத்தவர்களுக்கும் தேவைப்படுகின்ற ஒரு கேள்வி. என்றால் இப்பொழுது சமயம் என்றால் என்ன ஆக்கிவிட்டார்கள்? உன் சமயம் ஒஸ்தியா, என் சமயம் ஒஸ்தியா, போட்டுக்க சண்டை. இதுதான் சமய சண்டை. இது பொதுவாகவே இது எப்படி இருக்கும்னு சொன்னா, ஆதி சமய மக்கள் இருக்கிற வரைக்கும் இது பெரிய சண்டையாக இருக்காது. அவரவர்கள் புனிதர்கள் வருவதும் அவர்கள் அந்த மக்களை வழிநடத்துவதற்காக கோட்பாடுகளை கடவுளிடமிருந்து பெற்று தருவதும் அப்படி சென்று கொண்டு இருக்கும். ஆனா பிராமணன் நுழைவான், அது என்ன தலையெழுத்துன்னு தெரியல. எல்லா பயிர் வச்சா அதுல பூச்சி அடிக்காம இருக்காது, உடனே மருந்து தெளிப்பாங்க. அது போல எங்க ஒரு சமயம் எழுந்து நின்று நல்லா வளர்ந்து கொடி கட்ட நேரத்துல பிராமணன் நுழைவான். அதுல வெளியில இருந்து எதுவுமே இவனுக்கு கிடையாது. இப்ப இருக்கிறனால பிராமணர்கள், சிவன் கோயில் பிராமணர்கள், வைணவ பெருமாள் கோயில் பிராமணர், எதுவுமே இவர்களோடது கிடையாது. இது எல்லாமே நான் பிராமிய சமூகத்தவர்களுடையது. ஆனா வெளியில இருந்து நுழைந்து அவன் என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுது இல்லையா? இப்ப அவன் தான் ஒஸ்தி மாதிரியும், அவன் தான் அந்த கோயிலெல்லாம் பூஜை பண்ண தகுதி உள்ள மாதிரியும், மற்றவர்களெல்லாம் தகுதியற்றவர்கள் என்பது போலவும் ஓரம் கட்டி வச்சுட்டானே. இங்கு நடப்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் யூத சமயத்திலே அங்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் இங்கு இருக்கிறதை நான் ஒப்பிட்டு காட்டுகிறேன். அதனால இவன் என்ன செய்கிறான் என்றால், இவனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மோசேவாகட்டும், இயேசுபிரான் ஆகட்டும், இங்கு கண்ணபிரான், ராமபிரான், சிவபெருமான், அம்மை எல்லோருமே என்ன செய்வார்கள் என்றால், அந்த மக்களை நல்நெறிக்கு உயர்த்தி நல்ல நெறிகளில் வாழ வைத்து அவர்களை உயர்ந்த தெய்வீக நிலைக்கு உயர்த்துவதற்காக இவர்கள் மதங்களை அமைப்பார்கள், கோட்பாடுகள் ஏற்படுத்துவார்கள், கடவுள் இருப்பதை நிரூபிப்பார்கள். இப்படிதான் செய்து கொண்டே வருவார்கள். ஆனா பிராமண வெளியிலிருந்து நுழைந்தவுடன் எந்த சமயமாக இருந்தாலும் அந்த சமயத்தினுடைய சடங்குகளை செய்து வைக்கிற ஆளாக தன்னை மாற்றிக்கொண்டு விட்டு, பிறகு மெதுமெதுவாக அதை ஒரு தொழிலாக, அது மூலமாக தான் வருமானம் ஈட்டுகின்ற ஒரு வியாபாரமாக அதை மாற்றிவிடும். தெரிகிறதா? நீங்க கீதையிலையும் சரி, பைபிளையும் எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா, நீ மக்களுக்கு சென்று நீ மாதிரி கல்யாணம் செய்து வைத்து, சடங்கு செய்து வைத்து நீ சம்பாதித்துக் கொள்வாயாக அப்படின்னு இருக்கீர்கள். தெரியுறதா? எல்லா உபதேசங்களுமே மக்களை நன்னெறிப்படுத்துவதாக இருக்கும். இயேசுபிரானுடைய உபதேசமாக இருந்தால் அது என்ன சொல்லும் என்றால், உன்னுடைய சகோதரன் உனது மேலாடைக்கு ஆசைப்பட்டால் உனது அங்கேயும் சேர்த்து அவனுக்கு கொடுத்து விடுன்னு சொல்லு. சகோதரனோடு சமாதானம் சகோதரனுக்கு விட்டு கொடுப்பதனால் அது உனக்கு எந்த விதத்திலும் நட்டமில்லை அப்படி சொல்லும். புதர் பெருமானை பார்த்தா இன்னும் உலக ஆசைகள்ல என்ன இருக்கிறது? ஒரு கந்தலாடை போதுமே, ஒரு மரத்தடியில் போதுமே, கிடைத்த உணவை பசிக்காக ஒரு கைப்பிடி உணவு கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். அதை சாப்பிட்டு தவ வாழ்க்கையில் இப்படியே தான் இருக்கும். எங்குமே புத்தர் பெருமானுடைய பிரச்சாரங்கள் போ, அடி, போராடு, புடிச்சு புடுங்குன்னு இருக்காது. கண்ணபிரானுடைய உபதேசம் கீதையில பார்த்தா, அர்ஜுனா யாகத்தில் எஞ்சியதை உண்பவன் மக்களுள் மேலோன் ஆகிறான் அப்படின்ட்டு சொல்றார். அவரும் எல்லாருக்கும் போக எஞ்சியது எதுவோ அது உனக்கு கிடைத்தால் கிடைத்ததில் திருப்தி அடைவாயாக, இப்படியே தான் இருக்கும். புரியுறதா? அப்ப யாகத்தில்னு சொல்ல தொட்டு அப்ப இவங்க பொருளை வச்சு யாகம் நடத்துறாங்கல்ல, அதுதானேன்றதுக்கும்
ஒரு அதனால்தான் 18 சாப்டர் தேவைப்படுது. அப்ப அதெல்லாம் சொல்ற திரவிய யஜ்ஞம், இதெல்லாம் பொருளை வைத்து செய்கின்ற யகம், இது இல்லை நான் சொல்லுது ஞான யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதை புரிய வைக்கிறார். வாழ்க்கையே யாகம், அதிலே தியாகம் தான், அதில் எல்லாம் விளக்கம் வர. அதில் பிறருக்கு போக உனக்கு எது கிடைத்ததோ அதில் திருப்தியாக வாழ். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஆசைக்கு எல்லையே இல்லை, முடிவே இல்லை சொல்றார் அவர். ஆசையினால் கோபம், கோபத்தினால் அச்சம், அச்சத்தினால் சினம், சினத்தினால் புத்தி நாசம், புத்தி நாசத்தினால் ஆள் அழிந்து விடுகிறார். கண்ணபிரான் சொன்னார் சார், இந்து நாள் எவனாவது இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்னா? இந்துன்னு ஒண்ணு கண்ணபுரம் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, கண்ணபுரம் வந்து பிராமணங்களுக்குள்ள ஒரு தானம் கொடுத்துட்டு நீ அப்படியே பிச்சைக்காரனா போனாரு ராஜாங்களெல்லாம். அதனால்தான் இன்னைக்கு எல்லாரும் தானம் கொடுத்துட்டு எல்லாம் ஆடு மேய்ச்சிருக்கிறானுங்க. இப்படியா இருக்குது? அதுல இல்லவே இல்லை. அந்த ஹையரார்க்கி அற்புதமா சொன்னார். ஆண் பெண் கலவி இன்பத்துக்கும் கடவுளினால் கிடைக்கின்ற இறை இன்பத்துக்கு வித்தியாசத்தை தெளிவா வகுத்து கொடுத்தவர் முகமது நபி. அவரை போல தெளிவா சொன்னதில்லை யாருமே. 5 மனைவிகளோடு நீ அத்தனை சுகங்களையும் அனுபவித்தாலும் கூட இறைவனால் இறை நன்மை இறக்கப்பெற்றவர்கள்னு சொல்றாரு. அதை தமிழ்ல ஈமான் கொண்டவர்களே அதை மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஈமான் கொண்டவர்களே, இறை நன்மை இறக்கப்பெற்றவர்கள், அந்த இறை நன்மையினால் அடைகிற அந்த இன்பத்தின் முன்னால் இவை அனைத்தும் அற்ப சுகமே. இப்படி ஒரு டெஃபினேஷன் நம்ம பார்த்ததே இல்லை சார். ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறோம். உலகியல்ல ஆண் பெண் இன்பம் தான் இருக்கிறதுலே பெரிய இன்பம். புலன் இன்பங்கள்ல புலன்களுக்கு அதிக இன்பத்தை கொடுக்கிற இன்பம். நான் பார்க்குற நல்ல வேலை பூசை கல்யாணம் அவனுக்கு யாரும் வரல, நேற்று வந்திருந்தாங்க, அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது இருக்குது. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா ஆண் பெண் கலவு இன்பம் தான் இருக்கிறதுலையே பெரிய இன்பம் இருக்குது. அதனால அதிலே அவர்கள் சுகபோகத்தில் மூழ்கி வாழ்கிறார்கள், அதிலே நெறியாக வாழ்கிறார்கள். ஒருவனுக்கு ஒருத்தருக்கு துரோகம் செய்யாம உண்மையாக இரு, அப்படி அதை நெறிப்படுத்தி வாழ்கிறார்கள். அது இல்லறம். ஓகே. ஆனா அப்படி நெறியோடு வாழ்ந்தா கூட முகமது நபிகள் காலத்துல பெண்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கவே அவர் 5 மனைகளை திருமணம் செய்து கொள்ளலான்ட்டார். ஏன்னா திருமணமாவது பெண்கள் எக்கச்சக்கமா ஆயிடுவாங்க, அவர் வழி தவறி நடப்பார்கள். அதனால 5 பெண்களை ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம், 5 மனைவிகளும் சமமாக நடத்த வேண்டும், அதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனாலும் கடைசியா என்ன முடிக்கிறாருன்னா, 5 மனைகளோடு நீ அத்தனை சுகபங்களும் அனுபவித்தால் கூட பெரிய இன்பம் இருக்கிறது, இதை விட பெரிய இன்பம் இருக்கிறார். அது கடவுளுடைய இறை இன்பம்னு அதுக்கு பேர் வச்சுக்கிறார் அவரு. புரிகிறத? அந்த அளவுக்கு அதை தெளிவுபடுத்தி அவர் விலகி சொல்றார். அதே போல கண்ணபிரானை போல இப்படி இந்த ஆசை, அதனுடைய தொடர் விளைவுகள், அது எப்படி புத்தர் சொல்ற ஆசையை துன்பத்துக்கு காரணம் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா கண்ணபிரானை போல அதனுடைய தொடர்ச்சியை சொன்னவங்க யாருமே கிடையாது. ஆசையினால் அச்சம், அச்சத்தினால் சினம், சினத்தினால் புத்தி நாசம், புத்தி நாசத்தினால் ஆள் அழிகிறான். நீங்க இந்துன்றாங்க, இந்துடா, நம்மளாம் இந்துடா, ஜாதியில நொந்துடான்னு வாழ சொல்றாங்க இல்லையா? இவங்க ஏன் இதை சொல்லி கொடுக்கமான்றாங்க? ஏன்னா இதுல பிராமணனை வசதியா சொல்றதும், அவனுக்கு தானம் கொடு, தர்மம் கொடு, பெரியவா, இதெல்லாம் அது உள்ள இழுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுல பொது உண்மைகளை பார்த்தீங்கன்னா பிராமணன் எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணவே மாட்டான். அவன் சொன்னார் அப்ப என்னப்பா அப்படின்றான், ஸ்பீடா போயிடுவான் தாண்டி. பொது நன்மை, அனைவருக்கும் பொதுவான உண்மைகளை, அதெல்லாம் அவன் சொருவோட அந்த ஜாதி பொய்களை வரைக்கும் பிலாக்கியமா பேசி அப்படி எடுத்துன்னு போயிடும். அதனால ஒவ்வொரு சமயமும் மிகவும் உன்னதமான சமயங்கள் இவை ஒவ்வொன்றுமே. கண்ணபிரான் வாழ்ந்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு? 3500 ஆண்டுகள்ன்றான் தோராயமா. அவருடைய அந்த காலத்தை கணக்கு போட்டு 5400 ஆண்டு சொல்றான். 5400 ஆண்டுகள். ராமபிரான் வாழ்ந்து 7000 ஆண்டுகள் சொல்றான். சரி, இருக்கட்டும். இப்போ இவ்வளவு காலம் அது எல்லாம் வரும்பொழுது அதுக்கு பிறகு புத்தர் 3000 காலம். எங்கேயுமே யாருமே ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணதே கிடையாது. கண்ணபிரானிய ராமபிரானைய தாழ்த்தி புத்தர் சொன்னதே கிடையாது இல்லையா? எங்கேயுமே இது இருக்காது. அவங்க சொல்ற கோட்பாடு, அந்த கோட்பாடை நீ கடைபிடித்து நீ ஆன்மீக நிலையில் உயர்ந்து விடு. ஆன்மீக நிலைக்கு உன்னை உயர்த்துவதற்காக வந்தவை இவை அனைத்துமே. ஆனா ஏன் எல்லாமே கெட்டு போச்சு?
ஏன் யூத சமயம் அழிந்தது, சமணம் அழிந்தது, பௌத்தம் அழிந்தது, இந்து சமயம் 6ஆம் நூற்றாண்டில் அழிந்தது. திரும்ப இப்ப இருக்கிறது புதிய இந்து சமயம், அடியன் சம்பந்தராக வந்து அப்பர் சுவாமி எல்லாம் வந்து மீட்டு எடுத்த சமயம் தான் இப்ப இருக்கிற இந்து சமயம். ஏன் அழிந்தது யாருக்குமே தெரியாது. கேட்டீங்கன்னா அதே பாப்பானியே போய் கேட்கறது. கேட்ட உடனே அவன் அதுக்கு வேற விளக்கம் கொடுக்கணும். ஆனா நான் தான் முதல்ல அதை டிக்ளேர் பண்ணி சொல்றேன். ஒவ்வொரு சமயமும் அழிந்ததன் ஒரே காரணம் பிராமணன் வெளியிலிருந்து உள்ளே நுழைந்த காரணம் தான். அவனுடைய வஞ்சகமும் திறமையும் சூழ்ச்சியும் அவனை வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த கடவுள் பக்தி என்பதை அதை வைத்து மக்களை ஏமாற்றுவதில் அவன் தான் நம்பர் 1 கிங். அதில் நம்ம சொல்லவே முடியாது. என்கிட்ட வச்சோன்னா அவ்வளோதான் தெரியுமா? ஆமாம், உண்மைதான். அவங்ககிட்ட வச்சுக்கினா எல்லா புனிதர்களும் கொலை பண்ணிட்டான், அழிச்சிட்டான். இது பெருமையா சிறுமையா? அதை பெருமையா சிறுமைகளை பெருமையாக பேசிக்கொள்வோம் ராமன். அப்ப அவன் வந்து என்ன பண்றான்னா உள்ள நுழையிறான், அங்க யூத சமயம் நுழையிறான், இயேசுவை கொலை செய்துவிட்டு இங்க வந்து சமணம் பௌத்தம் நுழையிறான், இந்து சமயத்தை ஓட்ட ஒழிக்கிறான். திரும்பவும் 6ஆம் நூற்றாண்டிலே மீண்டும் கருத்தவுடன் சமண பௌத்தத்தை ஒழிச்சுட்டு திரும்ப இந்துடான் இங்க வந்து எல்லா ஆட்டமும் இன்னைக்கும் ஆடிக்கின்னு இருக்கிறான். அப்புறம் கிறிஸ்துவ நாடும் முஸ்லீம் நாடும் பணக்கார நாடா இருக்கிறத பார்த்து அங்க அவங்க எந்த சம்ஸ்கிருதா மந்திரா பவர் கிடையாது. கிறிஸ்டியன் நாட்டுல சம்ஸ்கிருதா மந்திரா பவர்ல அது வந்து பணக்கார நாடாகுதா, இல்ல முஸ்லீம் நாட்டுல சான்ஸ்கிரிட் மந்திரா பவர் இவனுக்கு அது இருக்குதா? அது இல்லாத தொட்டு தான் சார் அது பணக்கார நாடா இருக்குதுன்ற நான். இது இல்லாத தொட்டு தான் பணக்கார நாடா இருக்கிறது. ஆனா இப்ப நுழைய ஆரம்பிச்சிட்டான் பிராமணன், உள்ள போயிட்டான். பிராமின் கிறிஸ்டியன் டேகோட கொஞ்சம் பேர் போறான். அப்படி இல்லாம இந்த பக்கமா போய் அந்த பக்கம் போய் ஒரு பிராமின் பெண்மணிய அங்க வந்து உதவி அதிபராகவும் ஆயிடுச்சு. சொல்லிட்டேன், இனிமேல் அவ்வளவுதான், அமெரிக்கா காப்பாற்ற முடியாது உண்மையிலே. அவ்வளவுதான் நான் சொன்னதே. எல்லாம் கருஞ்சட்டை போட்டவங்களே அப்படியே அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் பிராமண பெண் வந்து கரும்பு வெட்டுற கூலி கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அவங்க அம்மா கரும்பு வெட்டுற கூலி தொழிலாளி கல்யாணம் பண்ணிக்க. நான் சொல்றேன் கிண்டலுக்கு. அங்க போய் இருக்கலையா பணக்காரன், அவன் பேர்ல ஒரு டவுனே அங்க வச்சிருக்கிறான். அவன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சான். பொம்பளை இங்க இருந்து போனது இங்க வெளிநாட்டு தூதராக போறாங்க அவங்க அப்பா. அந்த பொண்ணு அங்க காதலிச்சு அப்படியே கல்யாணம் பண்ணிச்சு. காதலிச்சானா சாதாரணமான இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், பிராமின் பெண்கள்லாம் வெயிட்டான ஆளை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டுங்க. தெரியுதா? எந்த பெரியவாவும் அதை அப்ஜெக்ட் பண்ணவே மாட்டான். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு பிராமணன் வசதின்னே பேசும். அப்ப நான் சின்ன கல்யாணம் ஆனவனுக்கு கதின்னா அவனுக்கு வாழ்நாள் முழுவ ஒரு பிராமண பொண்ணை தொடர்ந்து நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி அவனுக்கு கழுத்து எடுத்திருக்கும் இல்லையா? நிரூபணமா நீங்க இங்க பாக்குறீங்க. இதே மாதிரிதான் அது அங்க பண்ணி அப்புறம் பார்த்தாதான் அவன் எப்படி பெரிய அவங்க அவனுடைய மாமனார் எப்படி பெரிய டவுனே வாங்கிட்டாப்புலன்னா, கருப்பு இனத்தவர்களை பிடிச்சி அந்த காலத்துல அடிமைகளை இருக்கிற தொழில் வச்சிருந்தானுங்க. கருப்பர்களை பிடிச்சி அவங்களை எடுத்து வெள்ளக்காரனை அடிமையை வித்து அந்த காசுல பெரிய டவுனே வாங்கிட்டான்னா அப்ப அவ்வளவு பேர் கொடுமைக்காரன் பாராவான். இப்படி போகும் சார் அவங்களுடைய சரித்திரத்தெல்லாம் எடுத்துன்னு போனீங்கன்னா. அப்புறம் நான் சொல்லினே இருக்கும்போது அந்த மாதிரி உதவி அதிபராச்சு எடுத்த உடனே யாரோ ஒரு ஐயர்னு சர்நேம் வர ஒரு ஐயரை தூக்கி அந்த இராணுவ செய்தி பிரிவின் தலைவரா போட்டுடுச்சு. ஏன்னா அமெரிக்கால இருக்கிறவனுக்கு ஐயர் அப்படிங்கிறது பிராமின் சர்நேம்ன்றது அவனுக்கு தெரியாது. அப்ப பிராமண புத்தி காட்டுதான். இது அங்க போய் அப்படிலாம் போய் அதுவும் ஒரு கருப்பு இனத்தவர் தான். நான் ஏதோ வெள்ளைக்காரன் தான் கல்யாணம் பண்ணிச்சுன்னு நினைச்சேன். ஒரு அன்பரோட சொன்னார், இல்லையே வெள்ளைக்காரன் இல்லை. அப்புறம் பார்த்தா ஒரு கருப்பினத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்குது. அந்த சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அவன் ஒரு பணக்காரனா இருந்திருப்பான் போல. அவனை தான் கல்யாணம் பண்ணி இருக்குது. ஓகே. ஆனா நீ யாரை போட்ட இது உதவி அதிபர் ஆன உடனே யாரை போட்டது முக்கியமான பிரிவுல ஐயர்னு பிராமணத்துக்கு போட்டு திருத்தியா? இதை தான் நான் சொல்ல வரேன். புரியுதா? அவன் அந்த ஐயர் வேலையை அங்க பார்ப்பான். இதே மாதிரியே இருக்கும் இவர்களுடைய செயல்பாடுகள், இவர்களுடைய இதே மாதிரி இருக்கு. எங்க போனாலும் அவங்களால ஒரு கருப்பினத்தவனே கல்யாணம் பண்ணினா கூட பாப்பார புத்தியை தான் அது காட்டும். பாப்பா வசதி பாப்பா வசதி. சரி, இது இன்றைய நிலைமை. அப்ப இன்றைய நிலைமை நீங்கள் வந்து இதை வைத்து புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அடுத்தது
இதை புரிந்து கொண்டால்தான் அந்த காலத்துல இருந்த அந்த நிலைமை உங்களால புரிந்து கொள்ள முடியும். இதை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்படி சொன்னால்தான் அந்த பிராமணனுடைய அடிப்படை குணம் அவர்களுக்கு மாறவே மாறாது. அப்போ நீங்க திரும்ப இங்க வர, அப்ப யூத சமயம், சமணம், பௌத்தம், இந்து சமயங்களான சைவம், வைணவம், இது எல்லாமே கடவுளை எப்படி அடைவது என்கிற கோட்பாடுகளை மக்களுக்கு சொல்லி தந்து முன்னேறி கொண்டே இருக்கிற பொழுது இவர்கள் நுழைந்தவுடன் முதலிலே அந்த சமய தலைமைகளை கைப்பற்றி கொண்டு விடுவார்கள். இவங்க தனியா, இப்போ யூத சமயத்தில் நுழைந்தவுடன் அவங்க அந்த மோசேவனுடைய அண்ணன் ஏரான் வழி வந்தவர்கள் தான் அவங்க கோயில் பூசாரியா இருக்கணும்னு இருந்து வராங்க. அப்ப இவன் நுழைஞ்சு அங்க என்ன சொல்றான், நாங்க தான் உங்களை விட மாட்டோம்னு சொல்றோம். இல்ல கடவுள் தான் எங்களை அமைச்சாருன்ட்டான். ஏற்கனவே மோசே எல்லாம் என்ன பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க, கடவுளை நீ சந்தேகப்பட்டால் உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பயமுறுத்துறோன்னு அந்த பயத்தை அழகா இவன் பக்கம் திருப்பி, இப்ப இவனை சந்தேகப்படுற நீ துரோகினி, அந்த துரோகின்ற வார்த்தை அழகா டக்குன்னு யூஸ் பண்ணுவான் பிராமணன். அங்கிருந்தே வந்தது அவனுக்கு. இப்ப பயமுறுத்திடுவான், ஜனங்க பயந்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி நம்மளுக்கு அப்ப என்ன சொல்றான், உங்களுக்கு அவனுடைய புஸ்தகம் தோரா, இந்த தோராவில் இருக்கிறத உங்களுக்காக புரிஞ்சுக்க முடியாது, அதை எடுத்து உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பதற்காக கடவுள் எங்களை அமைச்சுக்கிறான்னு சொல்லி உள்ள நினைச்சிட்டு. சரியா? இதே மாதிரிதான் இங்கேயும் ஆதி சமய பீடங்கள் இருக்கின்றன இல்லையா? ஆதி நான்காவின் மடாதிபதிகள், பீடாதிபதி எல்லாம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா பிராமண பீடாதிபதி நிறுவனம் எங்க பார்த்தாலும் நிறுவி பெரிவான் அவங்களுக்கு பேர் வச்சு அவங்களுக்கு வலிமைப்படுத்துறான்னா, யார் பிரைம் மினிஸ்டர் யார் வந்தாலும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள வெயிட் ஆக்கி வச்ச உடனே அப்புறம் இவன் வைக்கிறது தான் சட்டம். அப்புறம் இவன் வைக்கிற சட்டம் தான் இது. கீதையில வர்ணாசிரம தர்மம், கிருஷ்ணர் சொன்னால் 4 ஜாதியை நானே படித்தேன், பொய்ய துணிச்சல சொருவான். அப்பவும் இதே தான் சொருவனான்றதுக்கு நீங்க அந்த புதிய ஏற்பாட்டிலே சென்ட் பீட்டரான அடியேன் பேதுரு என்ற தமிழ் பெயரா இருக்கும். அது பேதுரு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பவே இதை எழுதியிருப்பேன், இவர்கள் துணிகரக்காரர்கள் அப்படின்னு எழுதி. ஏன்னா துணிகரக்காரர்கள்னா துணிச்சலா பாவம் செய்யும் நான் கடவுளை வைத்து. அப்ப நான் ஆரம்பிச்சது 2000 வருஷங்கமா தொடர்ந்து இப்பவும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். உங்களுக்கு துணிச்சலா பாப்பான், துணிச்சலா போய் கடவுளை வைத்து பொய் சொல்லுவான். கடவுள்கிட்டயே பொய் சொல்லுவான்றதுக்கு தான் அடுத்த வாரம் வருகிற கார்த்திகை தீபம் திருவிழா. வருகிற சனிக்கிழமை வருதுல கார்த்திகை தீபம். என்னது அது? அண்ணாமலையார்கிட்ட பிராமணம் புழுவி சாபம் வாங்கின நாள் அது. அதுதான் கொண்டாடுறோம். நடிமுடிய கண்டுட்டான் உடனே சந்தேகப்படுறியா அப்படின்னா போடான்னு சாபம் விட்டாரு. அதுதான் சார் அது அண்ணாமலையார். அப்புறம் அது இல்லைன்ற உண்மையை ஒத்துக்கொண்ட பெருமாளுக்கு மட்டும் ஜோதிஸ்வரூபமா இருந்த அடிமுடி காட்டுறாரு. தான் அண்ணாமலையார் அந்த ஜோதிஸ்வரூபமா இருந்த அந்த திருவிளையாடல் தான் இன்னைக்கு உங்களுக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபமே. நான் இப்ப சும்மா சொல்றேன் இல்லையா? துடிச்சலா போய் சொல்லுவான். அந்த எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலையார் தான், அவர் தான் கட்ஸ் கரெக்டா அதை பொய்ன்னு சொல்லி நிரூபிச்ச கடவுள் இன்னைக்கு யாருமே இல்லை, அண்ணாமலையார் ஒருத்தர் தான் நிரூபிச்ச. பொய்யிடான்னு சொல்லி சொல்ல அந்த பழியும் தூக்கி பிரம்ம மாலை போட்டான்றதான் உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறார். டக்குன்னு பிரம்மா புளி விட்டாருன்னு சொல்லிட்டு டப்புன்னு டப்பாஞ்சி அதே அண்ணாமலையாருக்கு பூஜை பண்றான் பாரு. நீ என்ன பண்ணுவ? அவ்வளவோ திறமையாளர்கள், பொய் திறமையாளர்கள், தீ திறமையாளர்கள், பிராமணர்கள். அப்போ இது எல்லாத்துக்குமே சேர்ந்தாற் போல நான் இப்பொழுது சமீப காலமாக உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிற அந்த இயேசுபிரானுடைய அந்த பாடம் என்பது அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. அவர் அங்க அந்த யூத சமயத்துல நுழைந்த பிராமணர்கள் அவங்க தான் அதே. நீங்க எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி கடவுள் பேரால புழுவி இங்க அண்ணாமலையாரு தடுத்துட்டாரு, ஓகே. ஆனாலும் கிருஷ்ணர் வாயில சுருண் அந்த போய் தடுக்க முடியல. கீதையில கிருஷ்ணர் தான் சொல்லிட்டாரு, 4 ஜாதியா படிச்சாரு, நாங்க தான் ஒசி ஜாதி, குரோதரவா மட்ட ஜாதி பண்ணி ஒரு வழியை பண்ணி விட்டான்.
அது ஒத்துக்கின ராஜா எல்லாம் கொஞ்சானா இல்லையா? ஒத்துக்கின ராஜால பெரிய உண்மையை ஒத்துக்கினாங்களே, ஏன்பா காணும்? கேளுங்க, நீங்க யாருன்னா கேட்டேன். ராஜாங்க செய்யாத தான தர்மமா, அவங்க செய்யாத கோயில் பணியா, அவங்க செய்யாத பிராமணர்களுக்கான வஸ்திர தானம் கஸ்திர தானமா, ஏன்பா ஒழிஞ்சாங்க? ஒரு ராஜாவை காணுன்னு நீங்க தைரியமா கேளுங்க. தெரியுதா? அவன் வந்து யோகியமா நடக்கல, அவங்க ஒழுக்கம் கேட்டு நடந்தாங்க. அது இங்கிலாந்து அரச குடும்பத்தை விடவா ஒழுக்கம் கேட்டு நாரிச்சு இல்லை? இப்ப டயானா விஷயம் உலகமே அவ்வளோ நாரியம் அது இருக்குதப்பா இன்னமும் அரச குலம் இல்லையா? கத்தார் அரசர்ன்றான், சவுதி அரசன்றான். இப்போ கல்யாண பத்திரிகை வச்சாங்க, பையன் சவுதியில தான் ஒர்க் பண்றான், இங்கே வளர்ந்த பசங்க தான் கல்யாணம் பண்ண போறாங்க. இப்போ அரச குடும்பம் இருக்குதப்பா, இன்னும் அரச குடும்பமாவே இருக்கிறது, அவர்கள் ஆட்சியிலேயே இருக்குது இன்னமும். ஏன்டா இந்து அரசர்கள் காணும்? ஏன் காணும் இந்து அரசர்கள்? அது அவங்க பண்ணாத யாகமா, அவங்க ஓதிக்கொள்ளாத மந்திரமா, அவங்க ஆசீர்வாதம் வாங்காத பிராமண ஆசீர்வாதமா? ஏன் காணும்? கேளுங்க கொஞ்சம். ஏன்னா இவங்க வந்து பிரச்சாரத்துல இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். பிராமணில பிரச்சாரத்தை அடிச்சிக்க முடியாது. எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா சோசியல் மீடியாலையும் இவங்க தான் இருக்கிறானுங்க. அதனால பார்த்தீங்கன்னா சருன்னு பொய்ய பரப்புறதும் அது பண்ணணும். கேட்டா இந்துடான்னு ஒரு உசுப்பேத்தி அப்படி கொண்டு வரும். சம்பந்தரை விட இந்துவா நீ சொல்? சம்பந்தர் அடியன் சம்பந்தரா வந்து அழிந்து விட்ட அந்த இந்து சமயத்தை 6ஆம் நூற்றாண்டிலே சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்தன் என்று வந்தாண்டின்னு இருந்தது. சம்பந்தரை விட இந்துவா இவங்க? சம்பந்தரை விட சைவமா இவங்க? சிவனடி சிவபக்தர்களா? என்ன புரியுதா உங்களுக்கு? நான் ஆரம்பத்தில் சொல்லின்னு வந்ததே தான். எந்த சமய உண்மைகளும் அந்த கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு சென்று அவர்களை வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வ நிலைக்கு உயர்த்துவதற்கு பதிலாக பிராமண உள்ள நுழைந்து சடங்கு சம்பிரதாயம் செய்கிற தொழிலாக அதை மாற்றி, தனக்கு வருமானம் வருகிற ஒரு சமயமாக அதை மாற்றி, அதில் இவங்க பெரியவங்கெல்லாம் புதுசா கண்டுபிடிச்ச மந்திரம் புதுசா கேட்டா இது வந்து ரிஷிகள் ஓதி அப்படியே அசிரியரியா காதுல வந்து அந்த எடுத்து அப்படியே நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி ஓகே. ஆனா என்ன நிரூபணமாச்சு? அந்த மந்திரம்லாம் ஓதி நீங்க செய்ய முடியுமா? இன்னைக்கு அஸ்வமேத யாகம் நீங்களும் நானும் அர்பிஸ்மால் குப்சாமியோ ஒரு யாகம் பண்ணி ஒரு குதிரைக்கு அஸ்வமேதம் கட்டி நாம் தான் கிங் ஆஃப் த கிங்ஸ், அதனால இது போய் யார் எதுக்காலும் சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுங்கண்ணா அந்த விட முடியுமா? விட்டாங்கல்ல அந்த காலத்துல. நீங்க செய்ய முடியுமா? ராஜசூய யாகம் அஸ்வமேத யாகம் அவங்க செய்யாத யாகமா? ஏன் என்ன ஆச்சுப்பா? அதுல எப்படின்னா அதுல யாகம்னா பிராமணன் என்ன கேட்டாலும் தானம் கொடுத்துடணும் அப்படியே. அந்த மாதிரி ஒரு ரூல் அது உள்ள வச்சு அவன் இவ்வளவு நாளும் ஊனும் இந்த ஊர் எனக்கு எழுதி அந்த காடு எழுதி எல்லாம் கொடுத்துடணும். அப்படி கொடுத்தவங்க இந்த ராஜாங்கள்லாம் தெரியுதா? பஞ்சபாண்டவர்கள் செய்யறாங்க. அப்போ வந்து யாரை இந்த மாதிரி தானம் கொடுக்கல ஒரு பொறுப்பு யாரை போடுறா? துரியோதனை போடுன்றான் ஒருத்தன். ஏன்னா அவன் தான் ஓணுன்ட்டு இவன்களை ஓட்டாண்டி ஆகணும்னு இருக்கிறதான் வாரி விடுவான். அவன் கெட்ட குணத்தை நம்மளுக்கு சாதகமா மாத்திக்கலாம். நம்மளால விட்டா எதுனா கஜானா கொஞ்சிட போகுதுன்னா பார்த்து அளவா போகணும்னு விட்டு அவன் வாரி விட்டு அவங்க பஞ்ச பாண்டவர்கள் அவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல்லாக யாகம் செய்யறான். என்ன ஆச்சு? ஆனா அந்த பஞ்ச பாண்டவர்கள வாரிசாவது இன்னைக்கு அவர் வழி ஒரு வழின்னு வந்து அந்த பரீட்சித்து மன்னனுடைய வாரிசுன்னு வந்து இன்னைக்கு இருக்குன்னு ராஜ வாரிசு இவரு காணும். கரிகால் சோழன் அவன் கட்டின கல்லணை இன்னும் அவன் பேரை நிலை நிறுத்திக்கின்னு இருக்கு. வளவன், கரிகால் வளவன், அவன் பேர்ல தான் வளவன் ஊர், வளவன் ஊர். அவன் வாரிசு இங்க இருக்குன்னு இவர் கரிகால் சோழனுடைய வாரிசு இருக்குது. எங்க இருக்குது? கூலியேறு ஓட்டின்னு இருக்குது. அந்த சரராம கோயில் தெரியல, அது கூலியேறு ஓட்டுன்னு இருக்குது. இன்னைக்கு இருக்குது. ஆனா எப்படி இருக்குது? கூலியர் என்ன பாச்சு உங்க வாழ்த்து? சான்ஸ்கிரிட் மந்த்ரா பவர் நீங்களா என்ன பாச்சு?
அப்போ 6ஆம் நூற்றாண்டில அடியன் சம்பந்தரா வந்த பொழுது, சம்பந்தராக இருந்து நான் சொன்னது சரிதானே, இறைவனை உணர தமிழே சாலும். ஒரு வார்த்தை கூட சமஸ்கிருதத்துல பாடல. அவர் பூணு கல்யாணம் பண்ண வராங்க பிராமணன், உனக்கு சமஸ்கிருதம் தெரியாதுன்னா அந்த வயசுலயே அவங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கிறாரு. அவ்வளவு நாலேஜ் இருக்கு சமஸ்கிருதத்துல. ஆனா ஒரு பாடல் கூட பாட மாட்டேன்ட்டார். ஏன்னா இறைவனை உணர தமிழே சாலும். அதனாலதான் ஆதிசங்கர் அவரை கண்டுபிடிச்சு, அவர் பிராமின் கிடையாது, அவர் திராவிட சிசுன்னு சொல்லிட்டு போனார். அவர் பார்வதி தேவியின் முளைப்பால் இருந்திய திராவிட சிசுன்னு சொல்லுகிறார் ஆதிசங்கர். இவனுக்கு அழகா அவரை பிராமண ஜாதிக்கு ஆட்டையை போட்டு ஜம்பு நடத்துறாங்க. ஏன் பாமர மக்களுக்கு தகவல் தெரியாது, மற்றவருடைய அறியாமை தான் பிராமணனுடைய வாய்ப்பு. இப்ப அடிஷனலா நான் சொல்றேன், சென்ட் பீட்டர் நான் தாண்டா சம்பந்தரா பிறந்தேன். இப்ப நீங்க உங்களை யாருன்னா, அவன் கிறிஸ்தவன், அவன் சர்ச்சு கல்லால் அடின்னா நீங்க யாருன்னா அந்த எண்ணமே பாவம் கம்முனுவீங்க இல்லையா? ஏன் சைவத்தை தூக்கி நிறுத்தியதே சம்பந்தர் தான். அந்த சம்பந்தர் யாருன்னா சென்ட் பீட்டர் தான். எங்க இருந்து வந்தது சமய பகை? எங்க இருந்து வர முடியும்? இனிமேல் என்னிடம் உங்களுக்கு எப்படி வர முடியும்? சமண நோத்திகர்கள் இன்னமும் அவங்க காலத்துல இதே தான், அதே பிராமணன் நுழைஞ்சு சமண பிராமணர்கள்னு நான் முன்பே சொன்னதுதான். இப்போ அங்க யூத சமயத்துல நுழைந்தது சொல்லி கொண்டு வந்தேன் அல்லவா, அங்க நுழைஞ்சு எல்லா அட்டூழியமா பண்றான். தோரால அவங்க கை வைக்க விடல. உடனே டால்முட்னு இவன் புதுசா எழுதுறான் சாஸ்திரம். தோரான்னா ஒன்றும் இல்லை, ஓல்டு டெஸ்டமெண்ட் பைபிள் இருக்கு இல்லையா, இவங்களுடைய கதை எல்லாம் இருக்கும். கிங் டேவிடுடைய கதை, அந்த மாதிரி பழைய இவங்களுடைய இது எல்லாம் இருக்கும். அதுல கடவுள் அருள் விளையாட்டு விளையாடியது எஸ்தர் அப்படி இருந்து எலியா எலிசா எல்லாமே இருக்கும். அதில் அவங்கவுங்களுக்கு கடவுள் துணி. இங்கே எப்படி 63 நாயன்மார்கள் பெரிய புராணம் இருக்குது, அதே போல இருக்கிறது தான் ஓல்டு டெஸ்டமெண்ட். அதுதான் தோரா. அந்த தோரால அவன் கை வைக்க விடலை. கொஞ்சம் புதுசாலே இருந்திருக்கிறான் யூதர்கள். அதில் நீ கை கூட தனியாக புஸ்தகம் இங்கே விட்டுட்டாங்க. பகவத்கீதையிலலாம் ஆட்டையை போட்டு அது உள்ள கிருஷ்ணர் வாயில சொருவி 4 ஜாதியை நானே படித்தேன். கிருஷ்ணரே நான் பிராமணம் தான் ஓசி பிரம்மஞானம் பிராமணம் கூறியது எல்லாம் சொல்லினே அர்ஜுனா பிரம்மஞானம் அடைய பாடுபடுன்னு சத்திரிய அர்ஜுனனுக்கு நான் பிராமின் கிருஷ்ணர் உபதேசம் பண்றாரு. சார் பாப்பற பொய்யே அவன் பின்னாலே அதையும் கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொருவிட்டான். இப்போ அறிவுபூர்வமான சமுதாயம் இப்போ அது சொல்லுது. இது செல்ஃப் கேன்சலிங்னு பேர். என்னுடைய கீதை புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். dasuswami.comனு நீங்கள் வெப்பில் போனீங்கன்னா இருக்கும் .com. அதில் ஒரு கீழே தள்ளிக்கினே வந்தீங்கன்னா பகவத்கீதைன்னு ஒரு டேப் இருக்கும். அதை தட்டினீங்கன்னா உள்ள பகவத்கீதை இந்த புஸ்தகம் அப்படியே வெப்பில் இருக்குது, நீங்கள் படிக்கலாம். அது இல்லாமல் கீழே தள்ளிக்கினே வந்தீங்கன்னா கீதா ஸ்பீச்சஸ்ன்னு ஆங்கில சொற்பொழிவு இருக்கும். அதை தட்டினீங்கன்னா என்னுடைய 18 அத்தியாயத்துக்கு 18 இங்கிலீஷ் ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கோம். அது அங்கே இருக்கும். அதை நீங்கள் படிங்க, அதில் அந்த கேளுங்க. உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கி இருப்பேன். எப்படி கீதா செல்ஃப் கேன்சலிங் பிராமணன் உழைச்ச பொய்யால அது கீதை தன்னைத்தானே தோற்கடித்துக் கொள்கிறது. ஏன் தகுதியற்ற ஜாதியில் பிறந்த கிருஷ்ணர் தகுதியற்ற ஜாதியில் பிறந்த அர்ஜுனனுக்கு பிரம்மஞானம் உபதேசிக்க கூடாத ஒரு விஷயத்தை பிரம்மஞானத்தை உபதேசிக்கிறார். அதை சூத்திர குலத்தில் பிறந்த சஞ்சயன் அவன் அதை எடுத்து அதே நான் பிராமின் திருதராஷ்டிரனுக்கு அதை எடுத்து சொல்வதுதான் கீதையே. கீதையில எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா சஞ்சய உவாச்ச அப்படின்னு வரும். சஞ்சயன் சொன்னது. சஞ்சயர்னா சூத்ரன், கர்ணனை வளர்ப்பு தந்தை. அவனை வச்சுதான் கர்ணனை இழிவுபடுத்துறாங்க சூதபுத்திரா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் எங்கேயுமே கீதையில எந்த இடத்துலயுமே பிராமணன் வரவே இல்லை, எங்கேயுமே வரல. நான் பிராமின் கிருஷ்ணன் நான் பிராமின் அர்ஜுனனுக்கு சொல்றாரு. அதை தூரதிருஷ்டினால் சஞ்சயன் கேட்டு அதை திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்வதுதான் கீதையே. என்ன ஆச்சு? ஏன் மக்களுக்கு இதை எடுத்து சொல்ல மாட்டான்? நான் பிராமின் பக்தர்கள் ஏன் எடுத்து சொல்ல மாட்டான்? ஏன் பாப்பாராட்ரிக்ஸுக்கு அடிமையாகி போய் இந்த மாதிரி இருக்கிறானுங்க? எனக்கு என்னமோ புரியல, ஒன்றுமே புரியல. ஏன்ப்பா நீங்க நான் பிராமின் தானேப்பா. அவன் பிராமணா, அவன் தொழிலுக்காக தனக்கு வருமானத்துக்காக அவன் இது மாதிரிலாம் செட்டப் பண்ணி என்னமோ ஜிகினா வேலை காட்டினேங்கிறான். நான் பிராமின் பக்தர்கள் அவங்க நிறைய மடங்கள் எல்லாம் இருக்கின்றன, நிறைய பெரிய பெரிய பக்தர்கள் எடுத்து சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நான் பிராமின் எப்படிப்பா அது? அதனால இவன்கள் சொன்ன சொருகுன பொய், அது இன்டர்போலேஷன் பேரு.
இதில் செருகப்பட்ட இடைச்சர்கள். சரி, இங்க வரலாம். திரும்ப நம்ம யூத சமயத்துக்கு வருவது. இப்போ அந்த டால்முட்லையும் இதே போல ஜனங்க வந்து பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா துணிச்சலா பிராமணன் விளையாடும். அப்போ விளையாடும் பொழுது இப்போ இங்கே எல்லாம் பண்ணிருக்கிறல்ல, கேரளாவில் பண்ணான் இல்லையா, ஒரு சத்திரிய ஜாதியில் பிறந்த யாராக இருந்தாலும் இங்கே கூட இருக்கிறாங்க, வன்னியக்குள்ள சத்திரியா எல்லாம். அங்கே கேரளாவில் சத்திரியாக்கள் கல்யாணம் பண்ணோன்னா முதல் இரவு பிராமணம் கூட தான் வச்சுக்கணும். கேட்கறதுக்கு 60 ரூபாய் இல்லை, ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நூற்றாண்டுகளாக முதலிரவு அன்னைக்கு வீட்டுக்காரனை வெளியில நிக்க வச்சுட்டு பிராமணனை ரேப் பண்ணி அப்புறம் கொடுக்குறான், மறுநாள் தான் அவன் அனுபவிக்கணும். கேரளால அநியாயம் பண்ணிக்கிறானுங்க சார். சமீப காலமா பெரிய போராட்டம் நடந்து, ஆங்கில ஆட்சி காலத்துல போராட்டம் நடந்து, அதுக்கப்புறம் அதை ஒழிச்சிட, யாராவது இனிமேல் அப்படி பண்ணா அது தண்டனைக்குரிய சட்டம்னு அப்பதான் நிறுத்தினான். அது வரையும் எனக்கு புரியாம இருந்தது. ஏன்டா கேரளால மட்டும் 3ல் 1 பங்கு தான் இந்துக்கள், மீதி 2 பங்கு, ஒரு 3ல் 1 பங்கு முஸ்லீம்கள், 3ல் 1 பங்கு கிறிஸ்டியனா மாறிட்டான். ஏன்டா அவனுக்கு இவ்வளவு வெறுப்பு வந்ததுன்னா, உஷாரா மானசெல்லாம் அங்க எஸ்கேப் ஆயிட்டான். டேடி இதுல இருந்தா பொண்டாட்டிய பாப்பாங்கிட்ட கொடுத்து வாங்கணும். புரியுதா? இவன்கெல்லாம் இந்து மதத்தை வளர்க்குறவன்லாம் இந்து மதத்தை அழிக்கிறவனுங்களா இவனுக்கா? போயிடுச்சுடா. இன்னைக்கு நீ போய் திரும்ப மீட்டு கொண்டுவாங்க கேரளா மக்களை. திரும்பவும் 1/3 பாப்புலேஷன் தான் இந்துஸ். அங்க எங்கே போனாலும் நீ ஹோட்டல் போனால் கூட ஒன்று கிறிஸ்டின் ஹோட்டலாக இருக்கும், இல்லைன்னா முஸ்லீம் ஹோட்டலாக இருக்கும். இந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. அங்கே ரொம்ப பார்க்க முடியாது, ஏன்னா வியாபாரம். மலைக்கு போனால் கூட நாங்கள் போய் ஒரு ஹோட்டல் நிற்கிறோம், 10 இடத்துல கிறிஸ்டின் ஹோட்டல். மலைக்கு போகிறீங்களா, அது வரைக்கும் உங்களுக்கு சுத்த பத்தமாக சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுக்குறாங்க எங்களுக்கு. அங்கே அந்த மாதிரி அவ்வளோ அநியாயம். அப்போ இவனுக்கு பின்னால் ஏன் போகிறீங்க? அதுக்கு தான் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். விளக்கம் சொல்லி ரொம்ப பேரெல்லாம் மீட்க முடியாது. ஏன்னா சடங்கு சம்பிரதாயம் என்ற பேர்ல பிராமணனை வச்சு கல்யாணம், பிராமணனை வச்சு காட்சி, பிராமணனை வச்சு கிரக பிரவேசன்ற மாதிரி உங்களெல்லாம் அடிமைப்படுத்திட்டான் தலைமுறையா. இது விளக்கமே சொல்லிக்கினே வந்தா கூட கட்சியர் கல்யாணம் வரும்போது மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க. இல்லை அது பழக்கம், கோயில் ஐயரை வச்சு தான் பண்ணணுன்றாங்கன்னா பாதி விழுந்துடுறாங்க. வேறு வழியே இல்லை சாமி, அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. பாதி பேர் நிற்கிறாங்க. நின்று அதெல்லாம் முடியாது. நான் அப்படி சொன்னேன், என் உறவுக்கிற பொண்ணு வந்து ஈரோட்டில் கடைசியில் முடியாதுன்னு யூ ஹேவ் டு ரீதிங்க் அபவுட் ஒரு மேரேஜ் இருந்துச்சு மாப்பிள்ளை கிட்ட. வேற வழியெல்லாம் அப்புறம் சரி தமிழ் முறையில் பண்ணலான்னு அற்புதமாக பண்ணாங்க. இதில் மாட்டிக்கவே மக்களை அதான் பிராமணன் லாக் வைக்கிறான். டபுள் லாக் வச்சோன்னு நீங்கள் எப்படி போய் எப்படி வந்தாலும் பாப்பாங்கிட்ட போய் நின்று இந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணி அங்கே அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணோன்னா இங்கே எப்படி கேரளாவில் இப்படி அட்டுழியம் பண்ண கடவுள் பேரால பரசுராமர் உத்தரவு கொடுத்தாருன்னு பண்ணான். அதே மாதிரி அங்கே என்ன பண்ணான், யூத சமயத்தில் டால்முட் எழுதி அதில் அந்த யூத சமய கோயிலுக்கு வருகிற சிறுமிகளை, அந்த யூத சமய பாதிரியார் யார், இவன் பிராமண் பாதிரியார் ரபீஸ் பேர் அவங்களுக்கு, அவர்கள் அவர்களை கற்பழித்தாலும் அவர்களுக்கு பாவம் சேராது, அவர்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குதுன்னு கடவுள் சொல்லிட்டான்னு எழுதி வச்சுட்டான் சார். இன்னும் இருக்குது, டால்முட்ல இருக்குது. எனக்கு தெரியும். ஏன்டா இயேசு போய் இவ்வளவு தூரம் கொலை பண்ற அளவுக்கு என்ன பண்ணான்னு யோசிச்சுன்னா, இப்ப இருக்கிறால யூதர்கள் இஸ்ரவேல் சண்டை போட்டுக்கிறான, அந்த சண்டை நடுவில் அவன் எல்லாத்தையும் ஏத்துறான் நெட்ல. அவன் சொல்றான், நாங்க கொல்லல இயேசுவை, கிறிஸ்துவர்ல புரிஞ்சுங்க, நீங்க யூதர்கள் இயேசுவை கொன்னார்கள்னு பழி எங்க மேல போட்டவே எங்க மேல நீங்க கோவப்படுறீங்க, ஆனா நாங்க கொல்லல, வெளியிலிருந்து உள்ளே நுழைந்த செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் யாருன்னா நம்ம ஆளுங்க தான், பாப்பானுங்க தான். அங்க நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள்னு இருக்கும். அதுல திரும்ப இது வரும். இவங்க யாருமே இவங்க தான் பரிசேயர்கள்ன்றது செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ், பாரிசிஸ், சாதுசீஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ்ன்னு இருக்கும் ஆங்கிலத்துல. இவங்க எல்லாருமே வெளியிலிருந்து வந்தவங்க. நாங்க ஆதி யூதர்கள் 13 பழங்குடி இனத்தவர்கள், இயேசுவிரான் எங்கள் இனத்தை சேர்ந்தவர், எங்கள் இயேசுவை நாங்களே எப்படி கொலை பண்ணுவோம் கேட்குறான். அதெல்லாம் நம்ம கிட்டே வரவே வராது. நீங்க வெப்சைட்ல எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அது வரவே வராது. ஏன்னா இங்க இருக்கிற பாப்பான் எல்லாத்தையும் இது பண்ணி அந்த வேலையை தான் பார்ப்பான்.
வர நல்லா தேடி பார்த்து அதை கண்டுபிடிச்சி படிங்க. அவன் புலம்புறான் இன்னைக்கு. அப்ப என்ன பண்ணிட்டான், இந்த டால்முட்டை எடுத்து போட்டுக்கிறான் சார், போட்டோ இது எடுத்து போட்டுக்கிறான். நீங்க பாருங்க இந்த டால்முட்ல என்ன அநியாயம் எழுதி வச்சுக்கிறான்னு. இந்த மாதிரி எழுதி தொட்டு இயேசுவரே அதை தான் கண்டிச்சாரு. கடவுள் போய் இப்படி சொல்லுவாரா? சிறுமியை கற்பழிச்சுக்கோன்னு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, கடவுள் போய் இப்படி சொல்லுவாரா? அப்ப உங்கள் மனதில் தோன்றிய கற்பனைகளை எல்லாம் நீங்கள் எழுதி வைத்து விட்டு இது கடவுள் சொன்னது என்று சொல்லுவீர்களான்னு அவங்களை கண்டிக்கிறாரு. இது தப்புன்றார், செய்யக்கூடாதுன்றார். அவ்வளவுதான் சார். பாப்பான தப்பு அப்படின்னு நீ கண்டிக்க ஆரம்பிச்சா அவனுக்கு அவ்வளவு ஆத்திரம் பொத்துக்கும். தப்பு செய்யாத பாப்பானுக்கு கூட தப்பு செய்யற பாப்பான நீ தப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவன்கிட்ட இருக்குது. ஒரு ஆத்திர முண்டங்க அவனுக்கு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் விட்டு ஆத்திரப்பட்டு புத்தி மட்டாயிட்ட உடனே காரணத்தெல்லாம் எதுவுமே சொல்லாம அவன் இந்து விரோதி. இப்ப எனக்கு கூட போடுறானுக்குல, இவன் வந்து என்னது கிறிஸ்துவ மிஷினரிங்க கிட்ட காசு வாங்கின்னு எல்லாரையும் கிறிஸ்துவரெல்லாம் மாத்த பாக்குறான். எனக்கு போட்டா நானே மாறலையாடா இல்லையா? நான் இன்னும் தாசாமி ஆகிறேன், என்ன விபூதி எல்லாம் போட்டுன்னு அதே இதுலதான் நான் வந்து எடுக்கிறேன். நானே ஒண்ணு கிறிஸ்டியன் நான் மாறி இருந்தா பரவாயில்ல. இல்லையே, நான் ஒரு வகுப்பு கீதைக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்குறேன், இது எழுதுறேன், புத்தகம் அதெல்லாம் இவ்வளவு வருஷமா உங்களுக்கு பாடம் நடத்திருக்கிறேன். 18 வாரங்கள் 18 கீதை அத்தியாயத்தை பாடம் நடத்திருக்கிறேன். அது இல்லாம 63 நாயன்மார்கள் கவிதை எழுதி அந்த 63 வாரங்கள் 63 நாயன்மார்கள் உங்களுக்கு கதை சொல்லி இருக்கிற. அண்ணாமலையார் எனக்கு தரிசனம் தந்த நாளை கொண்டாடுறோம், உண்ணாமலை அம்மன் என்னை ஆட்கொண்ட நாளை கொண்டாடுறோம். நானே கிறிஸ்டியன் இல்லையடா, நானே சென்ட் பீட்டர். நான் உண்மையில அப்படி செஞ்சு இருக்கணும். நான் தான் சென்ட் பீட்டர் வந்துட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க. நல்லா இயேசுவின் நாமத்தினாலே பேய்களை ஓடிப்பாங்க, பிசாசுகளை ஓடிப்பாங்கன்னா எல்லாம் எந்த ஓடுறாங்க, நம்மளை திட்டுறான்னு. நான் அதை தான் செஞ்சிருக்கேன், நானே அதை செய்யலையே. ஏன்னா இந்த பிறகு என்ன எழுதுவாங்க, அது கிடையாது. சமய மாற்றமோ மத மாற்றமோ இந்த சமயம் தான் உயர்ந்தது, இந்த சமயம் தான் தாழ்ந்ததுன்னு சொன்னா அவன் பாப்பான்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா பாப்பாங்கிட்ட மண்டையை வித்துட்ட நான் பிராமின் மரமண்டான்னு அர்த்தம். இது நல்ல இணையதளத்தெல்லாம் பரவிச்சுனா இப்படி சொன்ன. இப்ப எங்க பார்த்தாலும் அந்த இதை போடுறா, இந்த பாப்பானுங்கிட்ட மண்டை வித்துட்டா மரமண்டைங்க இந்த மாதிரிலாம் போடுறானுங்க. அவன் விளக்கத்தை கேட்டுக்கிட்டா மரமண்டைங்களா தான் ஆவீங்க இல்லையா? ஏன் அவன் வேலையே இயேசுவரே இதை கண்டிச்சாரு, திருத்திக்கணும் இல்லையா? ஒருத்தன் ஆமாண்டா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அநியாயம், யூதசிம் எத்தனை நூற்றாண்டுல எத்தனை சிறுமுல்ல கற்பழிச்சிருப்பானுங்க, கேவலமானவனுங்க. ஒருத்தனாவது திருத்திருக்கணும் இல்ல? இயேசு சொல்றது சரிதான், இனிமேலாவது அப்படி பண்ணல. அதுக்கு பதிலா இயேசுவ நீ துரோகி, நீ பொய்ய, கடவுள் எங்களுக்கு கொடுத்த உரிமைய உனக்கு பொறாமையால நீ வந்து இல்லைன்ற பத்தியா. எனக்கு கூட நேத்து கூட ஒரு பாப்பம் போட்டான், பொறாமை. ஹஹா எனக்கு வந்து பொறாமையால பிராமண அட்டாக் பண்றான். பொறாமை எதுவடா பொறாமை? பொறாமை இயேசு பிரானுக்கு அந்த யூத பிராமணர்கள் சிறுமியில கற்பழிச்சுக்கிறதுக்கு பார்த்தோன்னே ஒரு பொறாமையாயிடுச்சான். ஏன் நம்மளுக்கும் அந்த ரைட்ஸ் கொடுக்கல? உரிமை இருந்தும் அவர் திருமணமே பண்ணிக்கல, திருமணம் செய்து கூட பெண் என்பெல்லாம் அவர் அனுபவிக்கல. இப்படிதான் பண்ணுவான் பாப்பன. அவனை தப்பு சொல்லக்கூடாது, அவன் சொல்ற அநியாயத்தை தட்டி கேட்க கூடாது. தட்டி கேட்டா அவன் துரோகி, அவன் வந்து கடவுளுக்கு விரோதி, அவன் அது ஆன்டி ஹிந்து எல்லாம் கட்ட போட்டு அது ஒரு கும்பல் தயார் பண்ணி வச்சிருப்பான். வச்ச உடனே போடு அட்டாக். அந்த மாதிரி இயேசுபிரான், அப்போதான் இயேசுபிரான் இவர்களை பார்த்து கேட்ட அந்த ஒரு கேள்வியை தான் நான் இன்னை வரைக்கும் பாடமாக எடுத்து கொண்டு வருகிறேன் உங்களுக்கு. ஏனென்றால் எல்லா சமயங்களையுமே பிராமணன் இப்படிதான். நான் திரும்பவும் பலமுறை சொல்லிட்டேன், திரும்பவும் நான் சமண சமயத்தை எப்படி நோஞ்சி இவ்வளவு பண்ணானுங்க, பௌத்தத்தில் இங்க நோஞ்சி எப்படி அநியாயம் பண்ணானுங்க, ஒரு பிராமணன் அப்பா அம்மாவையே கொலை பண்ணாலும் உனக்கு பாவம் சேராதுன்னு புத்தர் சொல்லிட்டாராம், எழுதிட்டாங்க. அப்ப நான் திரும்ப அதையெல்லாம் சொல்லின்னு வரதுக்குள்ள லேட் ஆயிடும். எங்க புரிந்து கொள்ளுங்கள், இவங்க வேலையே இதே தான். வெளியில இருந்து ஒரு சமதியவர்கள் வந்து இயேசுபிரானை கொன்று விட்டு இந்த மாதிரி இந்த ஆத்திரத்தினால கொன்று விட்டு அந்த பழைய யூதர் மேல போட்டு ஓடியான்ட்டவன். அப்ப இப்ப மிஞ்சி இருக்கிற எல்லாம் அந்த ஹிட்லர் எல்லாரும் கோபத்துலதான் ஒழிச்சான், யூதர்களை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணான். அப்புறம் கொஞ்சம் பேர் தான் நீ மிஞ்சி இருக்கிறான், அவங்கதான் இஸ்ரேல ஆட்சி செய்யறாங்க. அப்ப எல்லாம் எங்க போனாலும் இயேசுவை யார் கொன்றது? யூதர்கள் கொன்னிட்டாங்க.
அப்ப இன்னைக்குதான் அவனுக்கு புத்தி வந்தது. எவ்வளவு வருஷம் கழிச்சு? 2000 வருஷம் ஆச்சு சார் யூதனுக்கு புத்தி வருது. அவன் சொல்றான், இப்ப சொல்றான், நாங்க கொள்ளல, வெளியிலிருந்து நுழைந்து தங்களை தாங்களே ஆர்த்தடாக்ஸ் என்று அழைத்து கொண்ட செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் பீப்புள், அவர்கள் இதை போல டால்முட் எழுதி பெண்களை அநியாயம் பண்ணதை இயேசு தட்டி கேட்டார். எங்க இயேசுவை நாங்களே ஏன் கொல்ல போறோம்? அவங்க கொண்டுட்டு பழிய யூதர்கள் கொண்டு எங்க மேல போட்டு அழகா எஸ்கேப் ஆயிட்டாங்க. இன்னை வரைக்கும் உலகத்துல யாராவது இயேசுவை யார் கொண்டதுன்னு கேட்டா, பரிசேயர்கள் கொன்றார்கள், சதுசேயர்கள் கொன்றார்கள், ஸ்கிரைப்ஸ் கொன்றார்கள், வரைய வராது. ஆனா பைபிள் பூரா அது இருக்கும். இயேசுவை எப்படி கொலை செய்வது என்று இரவெல்லாம் பிரதான ஆச்சாரியரோடு சதி திட்டம் தீட்டினார்கள், பைபிள்ல இருக்கும். அது அந்த அறிவுக்கு கொண்டு ஏன் கிறிஸ்துவ பாதிரியார்கள் அதை கொண்டு வந்து பேசலாம் இல்ல, ஆனா அவங்களுக்கே தெரியாது. அப்பதான் புரியுது சென்ட் பீட்டரான எனக்கும் மற்ற கிறிஸ்தவ பாதிரியாக என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சு. எனக்கு தெரியப்படுத்த இயேசு அவங்களுக்கு தெரியப்பட்டல. அதுல இருக்கிற உண்மையை பளிச்சுன்னு எனக்கு தெரிகிறது, பாவம் அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க எதேதோ பேசிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டின்ற பேர்ல. உண்மை இதுதான். அப்ப அங்க கொலை பண்ணிட்டு இங்கு ஓடி வந்தவர்கள் தான் இப்ப இங்க இருக்கிற பிராமணர்கள். பல முறை சொல்லிட்டேன் நான், இவர்கள் துருவ பிரதேசத்துல இருந்தவர்கள். பிரம்மேந்திரர் சொன்னது நானே சொன்னதில்லை. அங்கிருந்து சிதறி ஓடியவர்கள் கொஞ்சம் பேர் இங்க முன்னாடி வந்துட்டவங்களும் இருக்கலாம். அவங்க அப்படி போய் அப்படி நோய்ச்சி இப்படி வந்தவங்களும் இருக்கு. அதுல குறிப்பு பார்த்தீங்கன்னா, நீ வரலாற்று குறிப்பு பார்த்தீங்கன்னா, இயேசுவை கொலை செய்த பிறகு இயேசுவின் புகழ் பரவியதை தெரிந்தவுடன் நம்மளை கொலை செய்து விடுவார்கள் என்று அடுத்த 70 ஆண்டுகளிலே சதுசேய பிராமணர்கள் இருந்தாங்க இல்லையா, பாரிசிஸ், சதுசேஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ், சதுசேயர்கள். அந்த சதுசே பிராமணர்கள் ஒருவர் கூட விடாமல் அங்கிருந்து முழுவதுமாக காலி செய்து போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் எங்கு சென்றார்கள் தெரியவில்லைன்னு இருக்குது அங்க குறிப்பு. எங்க வந்தான்? இங்கதான் சதுசிஸ். அப்ப இந்த மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னா இங்க அதே கேம். இங்க அதே அம்மாடி கேரளா பெண்கள் அநியாயம் பண்ணிட்டாங்க, புரியுதா? இப்பவும் கிருஷ்ணவாயில போய் சொல்லி இதை பண்ணிட்டானா, சமணத்துல அப்பற சாமி தூக்கி கல்லில் கட்டி கடலை தூக்கி போட்டானா, சுடப்பு கல் வச்சு சுட்டானா, விஷத்தை வச்சு கொலை பண்ண பார்த்தானா, யானையை விட்டு மிரிச்சானா, எல்லாம் தலையாட்டிங்க. யாரு செஞ்சது கேட்ட, அப்ப அங்க எப்படி யூதர்கள்னு தூக்கி பெரிய போட்டானோ அதே மாதிரி இங்க சமணர்கள் அப்பறே கொடுப்படுத்தினா போட்டு விடையான்ட்டான் என்னான்ட்ட. ஆனா உண்மையிலேயே சமணர்கள் இல்லை, இவன் தான் வெளில இருந்து. ஏன்னா சமண மதத்தின் கொள்கையே ஜீவஹிம்சை செய்யக்கூடாது, உயிர்களை வதை செய்யக்கூடாது. வெளியிலிருந்து நுழையிறானுங்க. நீங்க மகாவீரரோ வேற யாருமே பகுபலீஸ்வரர் ஆட்கொண்ட நேற்று கூட பார்த்து, நீங்க பகுபலீஸ்வரர் சிலையிலையோ நீங்க பாத்தீங்கன்னா மாஸ்க் இருக்காது, கையில தொடப்பு கட்டை இருக்காது. ஆனா பிராமணன் உள்ள நோண்டோன்னா எக்ஸ்ட்ரா டான்ஸ் ஆடுவான் மாஸ்க் கட்டிக்கிறது. என்னான்னு கேட்டா, பூச்சிகள் உள்ள போயிடுமா சுவாசிக்கும் போது, அதனால அந்த உயிர்களை கூட துன்பம். அப்புறம் பெருக்கிக்கின்னே நடப்போம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜெயின் சாமியெல்லாம் பெருக்கிக்கின்னே நடப்போம். ஏன்னா அந்த தரையில பூச்சிங்க எடுத்தா நம்ம தெரியாம கால் மிதிச்சு அதுங்க செத்துரும். அடா என்னடா இது, அங்க எப்படி இடத்த பிடிக்கிறானுங்க பாரு. பிடிச்சோன்னா அப்ப பாப்பான் தான் உங்களே பெரிய ஜெயினம் உணவு மாதிரி தூக்கி 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 விட்டாங்க. ஜீவஹிம்சை செய்யக்கூடாது இந்த அளவுக்கு உண்மையிலேயே உள்ள எண்ணம் இருந்தா அப்புறம் தூக்கி சிவனூரில் பெற்ற அப்புறம் கல்லுல கட்டி கடலை தூக்கி போடுன்னு சொல்லுவானா பாப்பான். சொன்னான் சார் மகேந்திர பல்லவங்கிட்ட. அவங்களை நம்பி தூக்கி இந்த ராஜாங்கள்லாம் முட்டாளானது பாப்பானை நம்பிட்டான். அதுக்காக சொல்ல வரான். அது எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, இந்து ராஜாவா இருந்தாலும் சரி, சமண பௌத்தம் யூத ராஜாவா இருந்தாலும் எல்லாருமே பாப்பாங்க கேட்டு மடையனாகி நல்லடியாரெல்லாம் அவன் துரோகின்னு அடையாளம் காட்டினோடனே அவங்களும் சித்திரவதை பண்ணி அந்த பாவத்தினால் அழிந்தவர்கள். அதைத்தான் திருமூலர் சொன்னார். பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர்கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியம், பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் ஆமே சீர்கொண்ட நந்தி தெளிந்துரைத்தானே. நான் சொல்லல, நந்தி எனக்கு சொன்னார். எங்க வந்துச்சு பைபிள் வகுப்பு, எங்க சுத்தி எங்க வருது, திருமூலர் கிட்ட வருது. ஏன்பா அதை கேட்கல ராஜாங்க கேட்டு இருந்தா உருப்பட்டு இருந்தா நம்மளுக்கு உதாரணம் கிடைச்சிருக்காது. திருமூலரை நிரூபிக்கணும்னாலே இவங்க இப்படி பண்ணிக்கிறான்டான்ற நான். இல்லைன்னா நம்மளுக்கு கண் கூட காட்டுது. வேந்தர்களுக்குள்ள அழிஞ்சுது, பொல்லா வியாதினார். கொரோனா போச்சு. அந்த காலத்துல மாஸ்க் போட்டுருந்தாங்க எல்லாரும். இன்னும் ஒண்ணு இருக்குது, தொடர்ந்து பார்ப்பனர்கள் கருவறை பூஜை செய்து கொண்டே இருந்தால் பஞ்சம் வரும்.
தடுக்க முடியாது. திரும்ப நிர்பயத்தினால வரும்பொழுது. அப்ப நான் உங்களுக்கு எதை பிரச்சாரம் பண்றது? நான் பான்னு உட்காந்துக்கினேன், இந்துடா, ஜாதியில நொந்துடா, பாப்பாம் புழுவெல்லாம் அப்படியே ஏத்துங்கடா, அதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்லுவேன்? சந்தேகப்படு. பிராமணனுடைய ஒரு பேச்சையும் மூச்சையும் சந்தேகப்படி, இல்லைன்னா நீ முட்டாளாவிட மடையன் ஆயிடுவேன். ஒரு அசைவும் சந்தேகப்படலாம், முட்டாளாவிட மடையன் ஆயிடுவேன். நல்ல மாதிரி பேசுவான். இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் சொன்ன மாதிரியே. இருந்தாலும் இல்லதான், எல்லா ஜாதிலையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க தான், பிராமண ஜாதிலையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்களா அப்படிலாம் சொல்லி டபுக்குன்னு அந்தனன்ற வார்த்தையை பிராமணனுக்கு ஈக்குவேட் பண்ணி அதை ஆட்டையை போடுறான் பாரு. பிராமணன்றது வேற, அந்தனன்றது வேற. அந்த பிராமணன்றதே தகுதி சொல் தான், அது எப்போ இவனுக்கு பிடிக்கிட்டானுங்க. ஆனா அந்தனன்றது பொது சொல்லா இருக்கிறது. தகுதி அடிப்படையில் இருக்கிற எந்த உயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுவரன் யாரோ அவனே அந்தனன், அவ்வளவுதான் திருவள்ளுவருடைய டெஃபினிஷன். அதை பிடுங்குறானுங்க. பிடிக்கிட்டே நாங்க தான் அந்த பிறப்பினால் அந்தனன் ஆயிட்டா அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வருகிறேன். அப்போ இப்ப நான் சொல்றேன், இன்னும் நான் அந்த நிறைய வகுப்புல சொல்லிட்டு இப்ப நான் சொல்லலை. இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசுபிரான் அன்றைக்கு அந்த யூத சமய பிராமணர்களை பார்த்து அங்கே எப்படி அவன் இடம் பிடிக்கிறான்? ரிச்சுவலிஸ்ட், புரோகிதம் செய்து சடங்கு சம்பிரதாயம் செய்து வைத்து மக்களிடம் இடம் பிடித்தவன் அவன். இங்கேயும் எப்படி பிடிக்கிறான்? சமண சமயத்துல எல்லாம் கண்ணி இங்கேயும் சமண பிராமணர்கள் அதே மாதிரி பிடிக்கிறவன். பௌத்த பிராமணர்கள் அவர் ஒத்துக்கவே இல்லை. பௌத்தத்துல சடங்கு சம்பிரதாயம் இல்லவே இல்லை. இருந்தாலும் இவங்க உள்ள நுழைஞ்சு ஹீன யானம் மகா யானம் பிரிச்சு சூப்பர் விளையாட்டு விளையாடி அதுல இதை சொருவி பாப்பா அப்பா அம்மா கொலை பண்ணிக்கலாம், ரைட்ஸ், ஆல் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி குஷியா இருக்கும்? நீ உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிக்கலாம், உனக்கு பாவம் சேராது உங்களுக்கு சொன்னா நம்ம எல்லாம் தலையில அடிச்சுப்பான். இப்படி ஒரு சலுகை எனக்கு வேணாம் சாமின்னு. ஏன்? நம்முடைய பண்பாடே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், இதுல வளர்றவன் நம்ம. ஆனால் நம்மளுக்கு அருவருப்பா இருக்கிறதெல்லாம் பாப்பானுக்கு வசதியா இருக்கும். அவனுக்கு பேர் குஷியாகுது, ஐயோ அப்பா அம்மா கொலை பண்ணிக்கலாமா. எவ்வளவு பேர் கொலை பண்ணானு யாருக்கு தெரியும்? சடங்கு சம்பிரதாயம் அவ்வளவுதான். உள்ள என்பதே அப்பா அம்மா கொலை பண்ற அளவுக்கு கொடூரமா இருக்கு. அது மட்டும்தான் நான் சொன்னேன். 2 ராஜாவை கொலை பண்ணிக்கலாமா, 4 ஊரை அழிச்சிக்கலாமா, அதெல்லாமும் இருக்குது தமபதில இவனுக்கு சொருவந்து. இங்கேயும் சடங்கு சம்பிரதாயம் செஞ்சு வச்சு சூதரவா காதல சமஸ்கிருதம் மந்திரம் பட்டுச்சுன்னா அவன் காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்து. நம்ப முடியாது சார். இதுல சமூக வலைதளங்கள்ல பிரபலமா ஓடின்னு இருந்து பாப்பானுடைய அறிவாளித்தனங்களை எல்லாம் போட்டுன்னு இருக்கிறான். இப்போ இந்த நேரத்துல இப்ப பிரச்சாரம் பண்றான் ஒரு பாப்பான், ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் அக்ரகாரத்துல அவன் செருப்பு போட்டுன்னு அந்த பக்கம் வந்துட்டான்ட்டு எங்க அப்பா அவனை தலைகீழ கட்டி வச்சு அடிச்சாராக்கும் சொல்றான் சார். அவன் பெருமையா சொல்றான் சார். அவன் இருக்குது, சமூக வலைதளங்கள்ல ஓடின்னு இருக்குது. இன்னொரு பாப்பான் சொல்றான், ஒரு நாடார் பையன் வந்தான், அவன் என்கிட்ட கேட்டான் நாங்க எப்படி இருக்கிறதுன்னு கேட்டான். நீ பாவம் செய்யதான்டா பிறந்துக்கிற, அதனால நீ பாவம் செய்யணும், நீ நல்லா கூடி கூத்தி வச்சுக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. அப்புறம் எப்படி சாமியும் அந்த பாவம் போறதும் கேட்டான். என்ன மாதிரி ஒரு பிராமணன் கிட்ட நமஸ்காரம் பண்ணி அவனுக்கு துணிமணிலாம் எடுத்து தர்ஷனம் கொடுத்தோம், அந்த பாவத்தை நாங்க வாங்கிக்கணும், உன்னை காப்பாத்திருவோம். நம்ப முடியல உங்களால இந்த காலத்துல. இப்போ இந்த காலம்னா இப்போ போன மாசம் யூடியூப்ல பாருங்க, பேஸ்புக்ல பாருங்க, பச்சையா பிராமண சங்கத்துல பேசுறான் சார். எல்லா பிராமண கை தட்டுறான். அப்படிதான் அப்படிதான். உங்களால நம்பவே முடியாது சொல்றான். அப்புறம் உங்க பாவத்தை எப்படி சுவாமி போக்கிக்கோன்னு நாங்க ஒரு பிரம்ம யஜ்ஞம் நடத்திக்கோண்டா, அதை நடத்தினோம்னா உங்ககிட்ட இருந்து நாங்க பாவத்தை வாங்கி எங்க பாவமே எங்க விட்டு போயிடும். இது ஏதோ சினிமாவில் வர காமெடி மாதிரி இல்லை இது. செய்யறேன் சார். நான் உங்களை ஏன் இவ்வளவு தூரம் போட்டு பாப்பான்ல போட்டு உழுகுறேன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. குறைஞ்சபடி நீங்களாவது அறிவோடு இருங்க, நீங்களாவது அறிவோடு இருங்க. அவனுக்கு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டியே ஆமான்னு சொன்னீங்கன்னா அந்த நிலை தான் ஏற்படும். இப்ப பாருங்க, இப்ப இருக்கிற இந்து பிராமணன், அழிஞ்சு போன சமண பௌத்த பிராமணன், அழிஞ்சு போன யூத
பிராமணன். இவங்க எல்லாருக்கும் இயேசுபிரான் கேட்ட அந்த ஒரு கேள்வி இப்ப நான் சொல்றேன். அவர் கேட்டார், என்ன சொல்றாரு? புறச்சடங்குகளை வைத்தே உங்களை பெரிய கொத்த, பெரிய சுத்தபத்தன் பேசிக் கொள்கிறீர்களே, கடவுள் அகம் புறம் என்று 2 படைத்தானே. புறத்திலே சுத்தபத்தத்தை காட்டிய நீங்கள் அகத்திலே பொல்லாங்கு நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களே. புறத்தை சுத்தப்படுத்த உபாயம் கண்டுபிடித்தீர்கள், நீங்கள் உங்கள் அகத்தை சுத்தப்படுத்தி கொள்ள என்ன செய்கிறீர்கள்? இதுதான் சார் கேள்வி. டாப்பா இல்ல இயேசுபிரான் கேட்ட கேள்வி? மறக்குமா உங்களுக்கு? மறக்கூடாது. இதுதான் உண்மையான சமயம். அவர் அதை தான் சொல்றாரு. அதுதான் நான் எந்த சமயம் வந்து அதான் சொல்லுது. வெள்ள தனையது மலர் நீட்ட மாந்தரதம் உள்ள தனையது தான் உயர்வுன்னு சொல்லுது திருக்குறள் நம்மளுக்கு. இவனுக்கு பேச்சு கேட்டுன்னு நீங்க எந்த சமயத்தை கல்லு விட்டு அடிப்பீங்க, எந்த சர்ச்சை கல்லு விட்டு அடிப்பீங்க, எந்த சாமியை திட்டுவீங்க இல்லையா? கிறிஸ்துவ சமயம் சேர்ந்தவர்கள் யாருன்னா என்கிட்ட வந்து சொல்லட்டுமே, நீங்க பேய கும்புறீங்க, பிசாசு கும்புற, நானே திருத்துவேன். உண்ணாமலையார் இஸ் ட்ரூ லிவிங் காட், உண்ணாமலையம் இஸ் ட்ரூ லிவிங் காடஸ். உண்ணாமலையம் தான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஞானத்தை தேடுன்னு சொன்னாங்க அவங்க. பின்னாளில் நாங்கள் நேரிலே தரிசனம் தருவோம்னு சொன்னாங்க. 19 வயசுல சொன்னாங்க, 39 வயசுல தரிசனம் கொடுத்தாங்க எனக்கு. நான் சொல்றேன், சென்ட் பீட்டரான நான் சொல்லுகிறேன், நம்முடைய கடவுள் எல்லோருமே உண்மையில் வாழ்கின்ற கடவுள்கள். உனக்கு தகுதி இருந்தால் நேரடியாக உனக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்னமும் எங்க வந்தது சமயம்? எங்க வந்தது சமய சண்டை? திரும்ப இங்கேதான் புறச்சடங்கு, புற இது, அதை பெருசுப்படுத்தி சண்டை மூட்டி விட்டு. நான் சொன்ன சமண சமய கோலாட்சி இருக்கும் பொழுது மராட்டிய மன்னனுடைய மகள், அவளைத்தான் 63 நாயன்மாரில் ஒருவரான கடற்சிங்க நாயனாருக்கா தன் மகளை கொடுக்கிறான். அவன் சாதாரண சைவன் இல்ல, அவன் 63 நாயன்மாரில் ஒருவர் ஆகணும்னா அவ்வளவு பெரிய சிவபக்தன் தான் ஆக முடியும். எங்கப்பா இருந்தது சமய சண்டை? மராட்டிய மன்னனுக்கு தெரியாதா? அவன் சைவன், அவனுக்கு கொண்டு விட்டா சிவனை கும்பிடுவா தன் மகள்னு கொடுக்குறான். அதை செய்து வைத்தவர் செருத்துடை நாயனார் என்கின்ற இன்னொரு குறுநில மன்னன். அவர்களுக்குள் திருமணம் செய்து வைத்தான். பெரிய புராணத்தில் இருக்குது, நானும் சொல்லல, பெரிய புராணத்தில் இருக்குது, படி. சண்டையே இல்லை. சமணமாவது சைவமாவது வைணவமாவது பாப்போம் நுழைகிறான், உடனே சண்டை. எவ்வளவு பெரிய சண்டைன்னா அப்பறையே தூக்கி கடல்ல போடுற அளவுக்கு பகையை மூட்டுறான் பாரிவன். அப்ப நான் யாரை உங்களுக்கு எச்சரிக்கை பண்றது? பாப்பாம் பேச்சை கேட்டு நீங்க பாவம் செய்யணும் உங்க குழந்தைங்க குட்டிங்களாம் அவன் பின்னால் அனுப்புவீங்களா? சங்கம் வைக்கிறதும் பங்கம் வைக்கிறதும் இந்துடான உசுப்பேத்தி எல்லா பாவத்தையும் செய்ய வைக்கிறதும் கண்ணெதிரே இருக்கிறதே. யூத சமயம் அழிஞ்சுதே இவனுக்கு பேச்சு கேட்டு. சமண சமயம் ஒழிஞ்சுதே இந்தியாவுல, பௌத்த சமயம் இந்தியாவில ஒழிஞ்சுதே, இதே இந்து சமயம் ஒழிஞ்சுதே. திருவாரூர் கோயில்ல விளக்கத்துக்கு ஆள் இல்லாத அளவுக்கு ஒழிஞ்சுதே 6ஆம் நூற்றாண்டுல. இன்னமும் அழிய போறீங்களான்னு கேக்குறேன். இன்னமும் பாப்பாம் பேச்சு கேட்டு அவனை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு யாகம் பண்ணு மந்திரம் ஓதுன்னு சொல்லி இன்னும் அழிய போறீங்களா? அதுதான் நான் கேட்கிற கேள்வி. எங்கேயுமே சமய பேதம் எங்கேயுமே இல்லை. எல்லா உண்மைகளும் ஒன்றாகத்தான் இருக்கிறது இல்லையா? உள்ளத்தை கோயிலாக்குன்றாரு இயேசுபிரான். கடவுள் உள்ளத்தில் தான் தேடுகிறான். இதயத்தை நீங்க பார்த்தா இயேசுபிரான் படம் பார்த்தா இப்படி காட்டுவாரு, இதயம் படம் போட்டிருக்கோம். இதயத்தை சுத்தமாக்கு சொல்றார். திருமூலர் இங்க என்ன சொல்றார்? உள்ளம் திருக்கோயில் உன்னுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுரவாசல், தள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். தெரியுதா? கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கேன்னு சொன்ன திருமூலர். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்க இருக்குது பாப்பாம் கலைப்பு விடுற சண்டை? கிறிஸ்துவன்டா இந்துடா சைவன்டான்னு. உங்களுக்கு இருக்கிற பெரிய வாய்ப்பு, சம்பந்தராக பிறந்த அடியன் தான் சென்ட் பீட்டராக பிறந்து இயேசு கிறிஸ்டியனிட்டியை வளர்க்கன்ற உண்மை என் மூலம் உங்களுக்கு தெரிய வரும் பொழுது இன்னும் உறுதியா இருப்பீங்க. சமயம் சண்டை என்பது பார்ப்பனன் வளர்த்து வைக்கிற ஒரு சண்டை. அதுல நம்ம குழந்தை குட்டி பேரன் பேத்தி கொள்ளுபேரன் கொள்ளுபேத்தி யாரும் அதுக்கு போகக்கூடாது. உறுதியா இருப்பீங்க. நானும் நன்றி சொல்றேன் கடவுளுக்கு. இல்லை வெறும் தத்துவமா மட்டும் பேசியிருந்தா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம் நான் அதுக்கு அப்படி போல. நான் எனக்கு எல்லாமே பிராக்டிகலி ப்ரூவ்டு இல்லையா? உண்ணாமலையார்ல இருந்து, உண்ணாமலை அம்மன்ல இருந்து, பஞ்சமாதால இருந்து, ஐயப்பன்ல இருந்து, இயேசுபிரான் புத்தர்ல இருந்து எக்ஸ்ட்ரா சேருது. அது பிராக்டிகலி ப்ரூவ்டு. என்ன மாதிரி உண்மையிலேயே யானையோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்.
ஏன் தனிமையில் இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம விட பெரிய பாக்கியசாலி யாரும் இல்லடா. வெறுமனே சமய சண்டை இல்லாம சமாதானமா இருக்கிற மக்களும் இருக்கிறார்கள், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நிரூபிக்கப்பட்டது, இயேசுபிரான் என்னை சந்தித்து நான் எப்படி சென்ட் பீட்டரா இருந்து அமந்தரா பிறந்தேன்னு காட்டுறாரு எனக்கு. 600 ஆண்டுகள் அவரோடு வானமண்டலத்துல சுத்தின்னு இருந்து அவருக்கு பிறகு சீர்காழி கடந்து செல்லும் பொழுது முற்பிறவி புண்ணியத்தினால காளிதாசனா இருந்த சிவபக்தனால சிவாண்டிடுறேன். கூட இருந்தவங்க இறக்கி விடுறாங்க, இங்க இயேசு பேர் மட்டும்தான் சொல்லணும்ட்டு. அப்படி பிறந்து இறக்கி விடப்பட்டவன் தான் சம்பந்தம். இயேசு காட்டினார் எனக்கு, இயேசுபிரான் காட்டினார். பார்ப்பனர்கள் என்னுடைய நடராஜ அபிஷேகங்கிறது கெடுத்து தொட்டு குரு கட்டின கோயில்கள் கெடுத்து தொட்டு அவ்வளவு வருத்தமா இருந்தா அப்பதான் இதை காமிச்சு அந்த சைவம் எழுந்து நின்னதே உன்னாலதான், அதனால் இந்த செயலுக்காக வருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் தானே தவிர நீ இல்லைன்னு சொன்னார். உண்மைதானே அது? இப்ப புரியுது பார். அப்போ இயேசுபிரான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்துவாக இருக்கிற என்ன சந்திச்சு இதை சொல்றார். அப்ப எங்க இயேசுபிரானுக்கு வந்து இந்துக்குன்னா வெறுப்பா? நீ தாண்டா சம்பந்தனா பிறந்து சைவத்தை தூக்கி நிறுத்தினே, நீ தாண்டா, நீ ஆண்ட கவலை போற, அவங்க தான் கவலை பண்ணும், எழுதுருன்ட்டு போனார். அதுக்கு பிறகுதான் எழுந்து நின்று, என்னடா இது இவ்வளவு பெரிய உண்மை இருக்குது இது பின்னால. ஆமா, ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நான் காத்து கொண்டு இருக்கிறேன்னார். அப்பதான் உரைச்சிதாக நம்ம 10 வருஷம் ஆயிடுச்சு இயேசுபிரான் இந்த உண்மையை சொல்லியும் நம்ம வகுப்புல. அப்புறம் தான் பொறுமையா இந்த ஒரு இதை வச்சு அப்போ நான் அப்பொழுதுதான் அந்த சமயம் எல்லாம் மாறாம இப்போ நடராபிஷேகம் எடுத்துட்டாங்கன்னதோட சென்ட் பீட்டர் தெரிஞ்ச உடனே மீதி பேர் என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம சென்ட் பீட்டர் அந்த நம்ம இனிமேல் இதெல்லாம் சாமி இதெல்லாம் குணக்கூடாது, சிவன்லாம் குணக்கூடாது, இனிமேல் ஏசுதான்னு வந்துருக்கணும். நான் வரல, உறுதியாக நிற்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் போயிட்டே உண்ணாமலே அம்மா சென்ற பெரிய ரமணர்னு அவங்க தான் சொன்னாங்க, நிரூபிச்சு காட்டினாங்க. சம்பந்தனும் நீ தான் சொன்னாங்க. அதே போல சீர்காழிக்கு நான் கல்லூரியில் படிக்கும்போது பாத யாத்திரை போகிறோம், உள்ள கருவறையில இருந்து சிவபெருமான் வா சம்பந்தான் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு நிரூபிக்கிறாங்க. என்ன, நான் எப்படி மாற முடியும்? எங்க இருந்து நான் எங்க மாறுறது? ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் என்னுடைய உறுதியை பார்த்து இயேசுபிரான் அடிக்கடி சந்திப்பார். அப்போ அவர் எனக்கு கொடுத்த சர்டிபிகேட் தான், ஐ ஹவ் நெவர் met such a person in my life. என் வாழ்நாளிலே நான் இப்படி ஒரு மனிதனை சந்தித்ததே இல்லைன்னாரா இயேசுபிரான். அவரு சர்டிபிகேட் போதுன்னு எனக்கு. நீங்க நாடா பாப்பானுங்களா, நீங்க நாடுங்களா? ஒவ்வொரு சமயத்துல நோஞ்சி குட்டிகளா பண்ணி பழப்புக்காக பொய்ய சுருவி ஜனங்களை ஏமாத்தி திசை திருப்பி கடலை பிரிச்சு வழி விட்டு காப்பாத்திச்சு அந்த யூத சமய கடவுள். மோசே காலத்துல அதே யூதர்களை நாஜி பட சித்திரவதை பண்ணி கொலை பண்ணும்போது கம்முன்னு இருக்குது அந்த கடவுள். ஏன்? அதுக்கு என்ன வித்தியாசம்? பாப்ப நோஞ்சி எல்லாரையும் கெடுத்து மாத்தி வச்சுட்டான். சிறுமியை கற்பழிச்சா வேடிக்கை பாக்குறான் அவன். ஏன்னா கடவுள் சொல்லிட்டாரா அவங்களுக்கு கற்பழிச்ச ரைட்ஸ் இருக்குதுன்றான். எவ்வளவு பெரிய அநியாயம் இது தொட போறானுங்க. கடைசியில இயேசுவை கொலை பண்ணா எவன சேர்ந்து கல்லால் அடிச்சு சாவடிக்கிறான். எங்க எப்படிப்பட்ட இனம் கடலை பிரிச்சு வழி விட்டு காப்பாத்து 6 லட்சம் பேரை காப்பாத்துது. அந்த இது உழைக்கவே தேவையில்லைன்னு மண்ணாங்கிற உணவு வானத்திலிருந்து கொட்டுது. அவங்க வந்து எந்த விவசாயமும் பண்ணல. தினசரி அவங்களுக்கு தேவையான உணவு வானத்திலிருந்து கொட்டும். போல பாலைவனத்துல தினசரி அந்த மண்ணா எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட கடவுள் கைவிட்டுதா இல்லையா? ஏன் காரணம் யாருமே சிந்திக்கல. பாப்பாம் பேச்சு கேட்டா எப்படிப்பட்ட புனிதமான இனமும் பாவ இனமாக மாறும். எவ்வளவு பெரிய புனிதரான இயேசுவை பார்த்த உடனே இவன் சொல்லிடணும், ஐயோ இயேசு தேவகுமாரன், அவர் சொல்லதை கேளுங்கள் சொல்லி பின்னால போயிருந்தா இந்த அழிவே இல்லை. ஆனா பாப்பார குணம் என்னக்கே இப்படி போடுறவனுங்க, புனிதர்களே பாவிகள் துரோகி என்று சொல்லி ஒவ்வொரு புனிதரையும் சித்திரவதை செய்வதும் கொலை செய்வதும் தான் இவருடைய பழக்கமே. காந்திய சுட்டது யாரு? கோட்சே எவ்வளவு பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திய நன்றி கெட்டத்தனமா சுட்டு கொண்டாலும் அவர் என்ன பிரதமராக சொன்னாரா, உன்னை ஜனாதிபதியாக சொன்னாரா? சுட்டு கொண்டாம் பாரு. ஏன்னா அரிஜனர்களை ஆலய நுழைத்துல நுழைச்சிட்டாரு. புரியுறதா? இப்ப திரும்பவும் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள், இயேசுபிரான் கேட்ட அந்த கேள்வி எல்லா சமயத்திலும் பொருந்தும். குறிப்பாக எல்லா சமயத்திலும் நுழைந்து குட்டிகளாவட பண்ண பிராமணர்களுக்கு பொருந்தும். 2 இருக்கிறது, அகம் புறம் என்று இருக்கிறது. அகம் என்பது உள்ளம், புறம் என்பது வெளி.
புறத்திலே சுத்தபத்தம் காட்டி, புறத்திலே பெரிய பெரிய சடங்கை காட்டி தன்னை ஒஸ்தின்னு காட்டின்னு இருக்கிறவன் அகத்திலே இயேசுவையே கொலை பண்ணுகிற அளவுக்கு பொல்லாங்கு நிறைந்தவன், அப்பறையே கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு பொல்லாங்கு நிறைந்தவன், காந்தியை சுட்டுக் கொள்கிற அளவுக்கு பொல்லாங்கு நிறைந்தவன். இன்னும் சொல்ல போனா தாசசாமி துரோகின்னு எனக்கு ஜெயந்திரர் போட்ட இது உங்களுக்கு தெரியுது இல்லையா? உங்களுக்கு இங்க கூட நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு தெரியும், இவனை கொல்லணும். இப்ப இந்த பிரச்சாரம்லாம் இல்லவே இல்லை. அப்போ இப்பயாவது இவ்வளவு இதுவா பண்றேன், இதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு 4 பேர் வருவாங்க, ஜாதி இல்ல, எல்லாரும் கடவுளை அடையலாம், இவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்குள்ள அங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி உடனே ஜோசன்னு ஒருத்தன் அவன் பிராமணங்களாம் கொலை பண்றதுல பயிற்சி கொடுத்துருக்கான், உனக்கு கொலோன்ட்டார். பெரிய பீடாதிபதி, கோடைக்கணக்கான பணம் இருக்குது, யார் வந்தாலும் பெரிய பெரிய மினிஸ்டருங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. போதா அப்படியே கோத்து பாருங்க எல்லாமே. இவ்வளவு பெரிய நிலையில இருக்கிறேன் நான் இல்லையா? அதை வச்சு உங்ககிட்ட ஏமாத்தி காசோ பணமோ புதுசாக வரங்கன்னா டொனேஷன் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க நம்ம நண்பர்கள். பழையசுல இருக்கிறவங்களே கூட வாங்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கிறாங்க, அவங்களால முடிந்த வசதியானவர்கள். அது அப்படிதான் ரன் பண்றோம் இன்னை வரைக்கும். அப்போ புரிகிறதா? இந்த செயல்பாடுகள் எல்லா இடத்திலும் புனிதர்களை துரோகிகள் என்றும் கொடுமையர்கள் என்றும் பழி போட்டு அவர்களை சித்திரவதை செய்கின்ற ஒரு இனம் அங்கு இருந்து இன்று வரை இது ஒரே இனம்தான். இப்ப இதுல ஒரு பெரிய கவலை என்னன்னா, இவங்க கிறிஸ்டியன்ல நுழையிறானுங்க சார். பிராமின் கிறிஸ்டியன் நுழையிறாங்க, இஸ்லாத்துல நுழையிறாங்க. அந்த வெஸ்ட் பெங்கால் சிஎம் சொல்றாங்க, அந்த அம்மா ஐ எம் ஃப்ரம் ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி. முஸ்லீம். அது இப்போ முஸ்லீமா மாறின ஒண்ணு கூட ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலின்ற அந்த பெருமையை விட முடியல அவங்களால. இருக்குதா? அப்ப எச்சரிக்கையா இருக்கணுமா இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கிற பிராமணருடைய அந்த கொடுமை புறத்திலே சடங்கு சம்பிரதாயத்தை ஒஸ்தின் காட்டுகிறது, ஆனா அகத்திலே புனிதர்களை சித்திரவதை செய்வதும் கொலை செய்வதும் இவருடைய இயல்பாக இருக்கிறது. இவர்களிடமிருந்து நீங்கள் உங்களையும் உங்கள் சந்ததியினரிடம் காத்து கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.